நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற ஃபோட்டோல மொட்டையா இருக்கிறது நான் தான். என் கூட இருக்கிறது ஆக்டர் மகத். இந்த ஃபோட்டோ எடுத்து ஒரு 9 மாசம் இருக்கும். அந்த டைம்ல வந்து நான் அவர்கிட்ட கதை சொல்றதுக்காக போயிருந்தேன். என்னோட கதைய சொல்லி முடிச்சுட்டு இந்த ஃபோட்டோ எடுத்தேன். ஆனா எடுத்தப்பயே நான் வந்து Instagramல போஸ்ட் பண்ணல. இது ஒரு நல்ல மொமெண்டமா கிரியேட் ஆகும். அந்த டைம்ல போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவை வெயிட் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். ஆனா காலப்போக்குல நான் அந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்கிறதையும் நான் மறந்துட்டேன். ரீசெண்டா என் கேலரியை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் மகத் அவர் கூட இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா, ச்சே இதையே நம்ம வந்து போஸ்ட் பண்ணாம போயிட்டோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி இதை போஸ்ட் பண்ணிடுவோம், வெயிட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு வந்தேன். ஆனா இதை போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட பர்மிஷன் கேட்டு, அதனால நான் மகத் சாருக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இதை போஸ்ட் பண்ணணும் சார், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட் பேசணும் அப்படின்னு நான் சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, தாராளமாக போஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவரும் சொல்லிட்டு அவர்கிட்ட கதை சொன்னப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை நான் கவனிச்சேன். கதை கேட்டுக்கிட்டு இருந்தப்போ இன் பிட்வீன்ல அவரோட பையன் வந்து தூங்கிட்டு இருந்தார். மத்தியான டைம் ஒரு 2 மணி போல இருக்கும். டக்குன்னு அப்பா அப்படின்னு ஒரு கத்துற சவுண்டு கேட்டோன்னே இந்த வரப்பான்னு பதறி அடிச்சுட்டு ஓடினாரு. அது என்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. பையன் மேல வந்து இவ்வளோ பாசமா இருக்கிற அப்பாவை வந்து, அதுவும் இந்த மாதிரி சினி ஃபீல்டில் இருக்காங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட பிஸியான இது இருந்தாலும் இப்படி இருக்கிறவர் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுனால எனக்கு ஒரு மாதிரி அது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நாளைக்கு எந்த நிலைமைக்கு போனாலும் இதெல்லாம் ஒரு குட் குவாலிட்டி அப்படின்னு ஒன்று தோணுச்சு. அவ்வளோ ஹம்பிளான ஒரு ஆள். இப்போ வரைக்கும் சரி, நான் எப்போ வந்து மெசேஜ் பண்ணாலும் எப்போ ஃபோன் பண்ணாலும் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுற, கரெக்டாக பங்க்சுவலாக எனக்கு டைமிங்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுற ஒரு ஆளும் கூட அவர். இப்பேற்பட்ட நல்ல மனுஷன் ஏன் வந்து இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூ கொடுக்காம இருக்காரு சினிமாவில் அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆதங்கமாக இருக்குது. கண்டிப்பாக அவருக்கான ஒரு நல்ல படம் வரும் அப்படின்னும் நான் அவர்கிட்டயே சொன்னேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் உங்கள் இயராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுபோல் ரீசெண்டாகவே அவர் 2-3 நல்ல காரியம்லாம் பண்ணிட்டு இருந்தார். அதை பற்றியும் விசாரிச்சுக்கிட்டு அந்த ஃபோன் கால் அப்படியே முடிஞ்சு அப்படியே அவரும் பர்மிஷன் கொடுத்துட்டார். சரி இந்த ஃபோட்டோ நம்ம இன்றைக்கி போட்டுருவோம், போஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன். இந்த ஃபோட்டோ நான் இப்போ போடுறதுக்கான ரீசன் இதுதான். 9 மாசமாக வச்சுருந்த ஃபோட்டோ இன்றைக்கி தான் வந்து போடணும்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி போட்டுருவோம், இவ்வளோ நாள் வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஏரியாவிலே சில ஃபோட்டோஸில் தானே டெலிட் ஆயிரும். பேக்கப் பண்ணி வைக்கணும்னு நினைப்போம், பண்ணிக்க முடியாது, டெலிட் ஆயிரும். அதனால் அப்படி எதுவும் இது அழிஞ்சிடக்கூடாது, இந்த மெமரியை வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் இப்போ இதை இங்கே போஸ்ட் பண்ணுறேன். விளையாட்டா சொல்லுறேன்னு நினைக்காதடி, சிரிப்புக்கு இடை இல்லை முறைக்காதடி, அந்த துருவம் சுருக்கி முகம் திருப்பாதடி, உன் கள்ள சிரிப்பை பார்த்து புட்டண்டி.